அனைவருக்கும் வணக்கம். சிவாய நமக. நான் மருதமலையார் என்கிற மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பெண்மணியும் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர், இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை. இன்னைக்கு பாண்டிச்சேரியோடைய பார்த்தோன்னா பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியை பார்த்தோன்னா சார்ந்த குண்டர்கள் அடிச்சு பார்த்தோன்னா நொறுக்கி இருக்காங்க. அதால பாஜகவுடைய தொண்டர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு அவங்க எல்லாம் மருத்துவமனையில பார்த்தோன்னா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த செயலை நான் வன்மையாக பார்த்தோன்னா கண்டிக்கிறேன். கண்டிக்கிறேன்னு காரணம் பார்த்தோன்னா என்னன்னா, கருத்தியல் ரீதியா பார்த்தோன்னா மோதுங்க. கருத்தியல் ரீதியா பார்த்தோன்னா மோதுங்க. 2 நாளைக்கு பார்த்தோன்னா முன்னாள் இருந்து இந்த ஏஐ மாநாடு, நம்மளுடைய டெல்லியில் நடந்த ஏஐ மாநாட்டை பார்த்தோன்னா சீர்குலைக்கணும். அது மூலியமா பார்த்தோன்னா இந்தியா வல்லரசு ஆகிறத பார்த்தோன்னா தடுக்கணும். இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் பார்த்தோன்னா கிடைக்கிறது பார்த்தோன்னா தடுக்கணும். இந்திய தேசம் வளர்ந்துடக்கூடாது. மோடிக்கு ஒரு நல்ல பேர் பார்த்தோன்னா உலக அளவில் கிடைச்சிடக்கூடாது. பாஜகவுக்கு ஒரு நல்ல பேர் பார்த்தோன்னா கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை பார்த்தோன்னா சார்ந்த திருட்டு தீவிரவாதிகள் இவங்களாம் உண்மையா இந்த தேசத்துக்கு யாரு பார்த்தோன்னா எதிராக இருந்தாலும் சரி, அது இந்த தேசத்திலே வாழ்ந்து இருந்தாலும் சரி, என்னையை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தான். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தோன்னா அந்த ஏஐ மாநாட்டில் அரை நிர்வாண கோலத்துல ஒரு பெரிய தாக்குதலை பார்த்தோன்னா நடத்திருக்காங்களே, கண்டனங்களை பார்த்தோன்னா எழுப்பியிருக்காங்க, கூக்குரல் பார்த்தோன்னா இட்டிருக்காங்க, கூச்சல் பார்த்தோன்னா இட்டு அந்த மாநாட்டை சீர்குலைக்கணும், இந்தியாவுடைய மாண்பை குறைக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க. எந்தையாவது பார்த்தோன்னா நல்ல இந்த இந்திய தேசத்துல வாழ்ந்துட்டு இந்த இந்திய தேசத்துடைய சுவாசத்தை பார்த்தோன்னா சுவாசிச்சுட்டு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மானமுள்ள இந்துவா இருந்தாலும் சரி, ஒரு மானமுள்ள இந்தியனா பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இந்த வேலையை செய்வாங்களா? கொள்கைகள் வேற மாதிரி பார்த்தோன்னா இருக்கலாம். பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொள்கைகள் வேற மாதிரி பார்த்தோன்னா இருக்கலாம். இது இந்தியான்னு சொல்லிட்டு வரும்போது இது நம்மளுடைய நாடு. நம்ம நாட்டை நம்ம பார்த்தோன்னா வெளிநாட்டுக்கு முன்னால விட்டு கொடுக்கலாமா? வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டினை சார்ந்த பார்த்தோன்னா எத்தனையோ பேர் இந்த ஏஐ மாநாட்டுக்கு பார்த்தோன்னா வந்திருக்காங்க. அவங்களாம் நம்மளுடைய இந்தியாவை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆல்ரெடி உங்களுடைய பப்பு ராகுல் காந்தி தான் பார்த்தோன்னா உலகம் ஃபுல்லா பார்த்தோன்னா வெட்டுத்தனமா பார்த்தோன்னா பயணிச்சு இந்தியாவுடைய பார்த்தோன்னா பெருமைகளை மோடி எடுத்துமே எப்படி சேர்த்துட்டு இருக்காரு உலகம் முழுக்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்தியாவை பத்தி எல்லா இடத்துலயும் ராகுல் காந்தி பார்த்தோன்னா பொய்யா குறையா பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்காரு. அதை உள்நாட்டிலேயே பார்த்தோன்னா பண்ண தொடங்கிட்டாங்களே. அந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்களும் பார்த்தோன்னா கண்டிச்சு இன்னைக்கு பாண்டிச்சேரி பார்த்தோன்னா பிஜேபி சார்பாக ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு போர்வையில பிஜேபியோட தலைமை அலுவலகத்தை பார்த்தோன்னா அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க. இது எந்த விதத்துல ஏற்புடையது? உங்களுக்கு எல்லாம் தேசப்பற்று அப்படின்றது பார்த்தோன்னா ஏதாவது கொஞ்சமாச்சும் பார்த்தோன்னா இருக்கா? நான் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் பார்த்தோன்னா மரியாதைக்குரிய பாண்டிச்சேரியோட முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பார்த்தோன்னா அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களுக்கும் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு அன்பான கோரிக்கை பார்த்தோன்னா வச்சுக்கிறேன். நீங்க காங்கிரஸ் நல்லா வளங்க, ஆனா இந்த இந்திய தேசத்தை பார்த்தோன்னா அழிச்சுட்டு இந்த இந்திய இறையாண்மையை பார்த்தோன்னா கெடுத்துட்டு வளர்க்கணும் ஒருபோதும் நினைக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இது பழைய பிஜேபி பார்த்தோன்னா கிடையாது. பாண்டிச்சேரி பிஜேபின்றது பழைய பிஜேபி கிடையாது. ஏன்னா எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம், எங்க வேணாலும் கல்ல பார்த்தோன்னா வீசி எறிஞ்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆல்ரெடி புது பிஜேபி, அது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சென்ட்ரல்ல ஆட்சியில் பார்த்தோன்னா இருக்கும், எங்கள் ஸ்டேட்லேயும் பார்த்தோன்னா ஆட்சியில் பார்த்தோன்னா இருக்கும். நீங்கள் கல் எடுத்தீங்கன்னா நாங்களும் கல் எடுப்போம், நீங்கள் கட்டையை எடுத்தீங்கன்னா நாங்களும் பார்த்தோன்னா கட்டையை எடுப்போம். இது வன்முறை ஒரு தீர்வாக பார்த்தோன்னா ஆகாது அப்படின்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய பாண்டிச்சேரியோட மாநில தலைவர் திரு விபி ராமலிங்கம் பார்த்தோன்னா அவர்களாம் பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இல்லை மரியாதைக்குரிய பார்த்தோன்னா ஹோம் மினிஸ்டர் திரு நமச்சிவாயம் பார்த்தோன்னா அவர்களாம் பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா திரு ரங்கசாமி ஐயாவை பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, அமைதியை பார்த்தோன்னா நிலைநாட்டணும். பாண்டிச்சேரியில் அமைதியை பார்த்தோன்னா இருக்கணும். எல்லாரும் மக்களும் பார்த்தோன்னா சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக தொண்டர்களும் இந்துத்துவம் பார்த்தோன்னா அமைப்புகளும் நாங்களும் அதை தான் பார்த்தோன்னா விரும்புகிறோம். நீங்க இப்படிதான் பதிலடி கொடுக்குறீங்கன்னா நாங்களும் அதே மாதிரி பார்த்தோன்னா பதிலடி கொடுக்க பார்த்தோன்னா போயிடுங்களே. காங்கிரஸ் கட்சியை வளங்க. எதற்காக போராடினே தெரியாம பார்த்தோன்னா போராடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை நல்லா பார்த்தோன்னா வளங்க. உங்களுடைய கொள்கைகளை சொல்லுங்க, உங்க ராகுல் காந்தி எடுத்துட்டு வந்த திட்டங்களை சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி என்னென்ன திட்டங்கள் எடுத்துட்டு வந்துச்சா அதை சொல்லி பார்த்தோன்னா ஓட்டு கேட்டு அது மூலியமா ஆட்சி கட்டல வர்றதுக்கு உண்டான வேலைகளை பார்த்தோன்னா பார்க்கலாமே தவிர்த்துட்டு இந்திய இறையாண்மையை பார்த்தோன்னா சீர்குலைச்சிட்டு இந்தியாவை பார்த்தோன்னா அசிங்கப்படுத்திட்டு இந்தியாவை அவமானப்படுத்திட்டு தேசப்பற்றே பார்த்தோன்னா இல்லாம பிஜேபி தொண்டர்களை பார்த்தோன்னா அடிச்சுட்டு பிஜேபி பார்த்தோன்னா தலைமை அலுவலகத்தை பார்த்தோன்னா அடிச்சு நொறுக்கிட்டு அது மூலியமா ஆட்சிக்கு வரலாம், அது மூலியமா அரசியல் பண்ணலான்னு ஒருபோதும் கற்பனையில கூட பார்த்தோன்னா நினைச்சு பார்க்காதீங்க. ஏன்னா இது பழைய பிஜேபி பார்த்தோன்னா கிடையாது. பிஜேபி தொண்டர்களை அடித்தால் பிஜேபி திரும்ப பார்த்தோன்னா அடிக்கும் அப்படின்றத எங்களுடைய மாநில தலைவர் மூலியமாகவும்
உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தொண்டர்கள் சார்பாக நான் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன். என்னவா இருந்தாலும் சரி, தேசப்பற்று அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காங்கிரஸ்ல இருங்க, எங்க வேணாலும் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போங்க, எந்த கட்சியை சார்ந்த நபர்களா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சரி, நமக்குள்ள என்ன மாதிரியான ஆர்குமெண்ட், கொள்கை ரீதியான ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஆனா ஒரு வெளிநாட்டுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசத்தை தலகுனியை வந்து பார்த்தோன்னா விடவே கூடாது. அந்த பற்றை வந்து பார்த்தோன்னா வளர்த்துங்க. உங்க தலைவருக்கும் அதை சொல்லி வந்து பார்த்தோன்னா கொடுங்க. வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்.